வணக்கம் மக்களே, நம்ம ஊரு என்ன சொல்லுது யூடியூப் சேனல் சார்பா நான் உங்க சிவா பேசுறேன். இன்னைக்கு நம்ம கையில சிக்கி இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுற ப்ரோ கோட் படத்தோட ப்ரோமோ. ரவி மோகன் அண்ணா இயக்கி தயாரிச்சு நடிச்சிருக்கிற இந்த படத்தோட ப்ரோமோ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் குவிஞ்சிருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு நல்ல விஷயம், தேவையில்லாத விஷயம், கொஞ்சம் கசப்பான விஷயம்னு 3 பிரிவா பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்கு போலாம். முதல்ல கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்கள்னு சொல்ல முடியாது, ஆனா சில பேர் யோசிக்கிற விஷயங்கள் என்னென்னு பாத்துருவோம். ப்ரோமோவை பார்த்த பல பேர் அடடா, இது ரவி மோகன் அண்ணாவோட சுயசரிதை மாதிரி இருக்குமோ அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க. ஒரு சிலருக்கு படம் முழுக்க அண்ணனோட தனிப்பட்ட வாழ்க்கை கதையா மட்டும் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்படி இருந்தா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு ஒரு சின்ன கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து இளையராஜா சாமி பாட்டு ஒண்ணு வருது, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படின்னு. சில புத்திசாலித்தனமான ரசிகர்கள் ராஜா சார் காப்பிரைட் கேஸ் போட்றாத அளவுக்கு சரியா பேசி பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு செல்லமா எச்சரிச்சிருக்காங்க. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லைனாலும் ஒருவேளை காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டா படம் ரிலீஸ்ல சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரே ஒருத்தர் நெக்லஸ் விளம்பரம் மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன கமெண்ட் போட்டிருக்கார். இதெல்லாம் தவிர்த்து பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் இல்லன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ப்ரோமோவை மக்கள் எப்படி நல்லபடியா எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். இங்கதான் கமெண்ட்ஸ் குவியுது. என்னடா இது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா கமெண்டும் பாசிட்டிவா இருக்குன்னு ஒருத்தர் ஆச்சரியப்படுறாரு. அடிதடி, ரத்தம், வன்முறை இல்லாம ஒரு நல்ல ஃபீல் குட் காமெடி படம் பார்க்க போறோம்னு பலரும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. எஸ்பெஷலி திருமணமான ஆண்கள் கண்டிப்பா இந்த படத்தோட கனெக்ட் ஆவாங்களேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ப்ரோமோவில் வரும் எஸ்.ஜே. சூர்யா அண்ணனின் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸ் உருவாகி இருக்கு. 10 செகண்ட்ல 10 வித எமோஷன்ஸ், நடிப்பின் அரக்கன், மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு பல பாராட்டுகள். மலையாள நடிகர் அர்ஜுன் அசோகன் தமிழ்ல என்ட்ரி கொடுத்தது பலருக்கும் ஒரு ஆச்சரியம். அடடா, இங்கேயும் வந்துட்டாரான்னு கொண்டாடுறாங்க. இளையராஜா மற்றும் எஸ்பிபி காம்போ பாட்டுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. ராஜா இஸ் ஆல்வேஸ் ராஜான்னு மக்கள் உருகி போயிருக்காங்க. ஹேங்கோவர் ஹாலிவுட் படத்தோட தமிழ் வெர்ஷன் மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. பிரதீப் ரங்கநாதன் வாய்ஸ் ஓவர் தரமா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கு. முக்கியமா நம்ம ஊர் யூடியூபர்களான கிரிஷ் மற்றும் ஐஷ், விவேக் மற்றும் தீபிகா போன்றோரும் படத்துல இருக்கிறது ஒரு புது முயற்சி அப்படின்னு ரசிகர்கள் கூர்ந்து கவனிச்சு சொல்றாங்க. இந்த ப்ரோமோ ஒரு ஃப்ரெஷ் கான்செப்டோட வந்து சினிமாவில ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரும்னு பலரும் நம்பிக்கையோட காத்திருக்காங்க. மொத்தத்துல ப்ரோமோவே இவ்வளவு எதிர்பார்ப்பை கூட்டுதுன்னா படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு மக்கள் அடிச்சு சொல்றாங்க. கடைசியா கொஞ்சம் அக்லின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை இழுத்து பேசுற கமெண்ட்ஸ், இதுதான் கொஞ்சம் சங்கடமான பகுதி. இது ரவி மோகன் அண்ணனோட ஆட்டோபயோகிராபி, ஜெயம் ரவி வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதுவரைக்கும் பரவாயில்லை, ஆனா ஒரு சிலர் ஆர்த்தி அண்ணியை பத்தி எல்லாம் படத்துல காட்டுறீங்களா, ரவி மோகன் அண்ணன் அவரோட மனைவி கிட்ட பட்ட கஷ்டத்தை படமா எடுத்திருக்காரு போல அப்படின்னு அண்ணனோட முன்னாள் துணைவி பெயரை நேரடியாகவே இழுத்து பேசுறாங்க. அவர் தன்னோட எக்ஸ் மேரேஜ் லைஃபை பால் கறக்கிறாருன்னு மில்கிங் ஹிஸ் எக்ஸ் மேரேஜ் லைஃப் அப்பட்டமா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார். ஒரு படி மேல போய் ஆர்த்தி அண்ணி குழந்தைகளை ஆயுதமா பயன்படுத்தினாங்க, ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சில பேர் அண்ணனை சப்போர்ட் பண்றதா நினைச்சு தனிப்பட்ட விஷயங்களை மிகவும் மோசமான விதமா விமர்சிக்கிறாங்க. ஒரு கலைஞனோட படைப்பை பாராட்டலாம், ஆனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில இப்படி அறுத்து போடுறது நாகரிகம் இல்ல மக்களே. ஒருத்தரோட வலியை படமா எடுக்கிறதுக்கும் வாழ்க்கையை பொதுப்படையா விமர்சிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு இது போல தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து படத்தையும் படைப்பையும் மட்டும் பேசுவோம். மொத்தத்துல ப்ரோமோவுக்கு பெரிய வரவேற்பு. ப்ரோ கோட் ஒரு பக்கா என்டர்டெய்னரா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரவி மோகன் அண்ணன் மற்றும் படக்குழுவுக்கு நம்ம ஊர் என்ன சொல்லுது சார்பா வாழ்த்துகள். நீங்களும் ப்ரோமோவை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.